பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனால் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு நல்லா தெரியும். அவர் கோபாலபுரம் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் அவர் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு தெரியும். அந்த கார்னரில் தான் எங்கள் மாமா கடை, சலூன் கடை, சதாசிவம் சொல்லலாம். அங்கே இருக்கும் போதுலேருந்து அவங்க எங்கள் மாமா தான் அவங்க ஃபேமிலிக்கே, அவருக்கு, முத்து சாருக்கு, ஸ்டாலின் சாருக்கு, இவங்க தமிழ் எல்லாருக்குமே எங்கள் மாமா தான் சலூன் கடை கார்னரில் இருந்தது. அவர் ஆரம்பத்துலேருந்து தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ பண்ணார், எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எந்த 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ் வருஷம் ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரி ரொம்ப ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டாங்க. கலைஞர்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவரே போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காரு ஒரு டைமில். அப்போது ஒரு பீரியட் வந்து அவர் பர்த்டேக்கு யாரும் வரக்கூடாதுன்ட்டாங்க. அவர் அப்போ சிஎம் வேறு, யாருமே வரக்கூடாது, அவர் பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே தடுத்து அங்கங்கே வண்டியில் ஏற்றினாங்க. அப்போ அன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அவரே இறங்கி தலைப்பை கட்டிட்டு அவரே போஸ்டர் ஒட்டினார். அந்த கார்னரில் அங்கே எங்கள் கடை இருக்குது. அதனால் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் இது பண்ணவே வேண்டாம். நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் பிரச்சனையே இல்லைன்றேனே. அவருக்கு அப்புறம் இவர் தளபதி வந்துட்டார், சின்னவர். அதனால நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோரும் நான் சொல்ல தான் செய்வாங்க. எல்லாம் தாங்கலாம்ல. இப்போ பாருங்கள், அன்றைக்கி அந்த ஆட்சியில் என்னென்னமோ நடந்தாங்க, இன்றைக்கி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.